வணக்கம். எல்ஜி பெருங்காயம் உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். வணக்கம். உங்களை பார்க்க நான் கடல் கடந்து வந்திருக்கேன். அந்த மாதிரிலேருந்து வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம் மேடம். ஆனால் எனக்கு அங்கே பார்ப்பீங்களா அந்த ப்ரோக்ராம்? பார்ப்பேன், கண்டினியூவாக பார்த்துட்டே இருப்பேன். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, எனக்கும் உதவி வேணும்னு தானே வந்திருக்கேன். அந்த மாதிரிலேருந்து இதுக்காகவே வந்தீங்க? இதுக்காண்டியே வந்தேன். நான் வந்துட்டு மயம் விடுங்க தான் இருக்காங்க. நான் அங்கே கூட போகல, நேராக வந்து. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு 1 பையன். பையன் லாஸ்ட்டு, மூத்தது பொண்ணு, சின்ன இடையில நடுவில் பொண்ணு. 3 பிள்ளைங்களையும் வளர்க்கறதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு மேடம். இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியலை. வேலைக்கு போகிறீங்களா? நான் 13 வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதில் ஆரம்பித்தது இந்த நிமிஷம் 48 வயசு ஆகிடுச்சு. இன்னுமே எனக்கு ரெஸ்ட்டு இல்லை. மேற்கொண்டு ரெஸ்ட்டு விடுங்க மேடம். நான் ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடைக்கல. எங்கள் அம்மா அப்பா பண்ணி கொடுக்கல. எனக்கு மேஜர் டைம் பண்ணுற டைம்லேயும் கூட எனக்கு ஒரு நல்ல சோறு குழம்பு ஆக்கி போடலை. கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பையன் மாமா பையன் 14 வயசில் கூட்டியாந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனாங்க. எனக்கும் 13-12 வயசு இருந்துச்சு. இப்போ கூட்டியாந்து இங்கே வைக்காதீங்க, நான் ஒரு வயசு பொண்ணு இருக்கேன். நான் எங்கள் அம்மாவுக்கு நான் எவ்வளோ புத்திமதி சொன்னேன், ஆனால் கேட்கல. கடைசியில் என் வாழ்க்கையை மொத்தம் முடிச்சு விட்டுட்டாங்க. சரி, அதுலேருந்து மீண்டும் வந்து அத்தோட கல்யாணம் பண்ணி நான் இங்கே வந்து ஊருக்கு 4 மாதம் வயசில் பெரிய பொண்ணு நேராக புதுக்கோட்டை ஒருத்தநாடு தஞ்சாவூர் பக்கம். மாமனார் மாமியாங்க அங்கே தான் இருந்தாங்க. நான் வந்து அங்கே போய் வந்து ஒரு 2 மாதம் தான் நல்லா இருந்தேன். 4 மாதத்துல வந்து 5-6 மாதத்துல இவர் எங்கள் பெரியம்மா பொண்ணு கூட பழக்க வழக்கத்தில் இருந்தார். பக்கத்து வீடு. 9 மாதத்துலலாம் ஏரியில் விழுந்து சாக போன. அந்த ஊரில் பெரிய ஒரு ஏரி இருக்குது, அதில் போய் மூங்கிட்டேன். நான் அதில் போய் இறங்கிட்டேன். விழுந்தது தெரியும், ஆனால் நான் என்னை யார் காப்பாற்றினா எப்படி காப்பாற்றினாலும் எனக்கு தெரியாதுங்க மேடம். அது நான் பிரச்சனைக்கு மறுநாள் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க எங்கள் அத்தை. எங்கள் அம்மா ஒரு 4-5 நாள், நான் ஃபோன் பண்ணி ஒரு 10 நாளில் அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டு சரி வா மெடிக்கல் போவோம், செக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. போய் தஞ்சாவூர் மெடிக்கலில் செக்கப் பண்ண தான் போனோம். ஆனால் டேட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. எனக்கு தெரியலை, நான் தான் இந்த பிரச்சனையில் தெரியுறேன்னா டேட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, நீங்கள் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி சாயந்தரமே, காலையில் 9 மணிக்கு மெடிக்கல் போனால் அன்றைக்கி சாயந்தரமே பொண்ணு பிறந்துட்டா. 30 நாள் வரைக்கும் அம்மா அங்கே தான் இருந்தாங்க. இருந்து அதை 31 நாள் கோயிலுக்கு போனோம். இந்த ஆளை கேட்டேன் நான், என் புருஷனை, எங்கே வரீங்களா, நீங்கள் அந்தமானுக்கு வரீங்களா வரலையா? வர்றதுன்னா வாங்க, இல்லைன்னா நான் இனிமேல் இங்கே இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன், எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். சரி, இல்லை நான் வரல, நான்லாம் வர முடியாது, நீ போகிறேன்னா போ, உனக்கு உங்கள் அம்மா அப்பா தானே முக்கியம், நீ போகிறேன்னா போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு கிளம்பி பஸ்ஸு திரும்பி அந்த தேட்டருக்கு நேராக வருது. இடவெளியில் பஸ்ஸை நிப்பாட்டிட்டாரு. அவருக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை. அப்போ ஒரு 1/2 பவுன் தோடு போட்டிருந்தேன். அந்த தோட்டை கொண்டு போய் சென்னையில் கொண்டு ஒன்றுக்கு பாதியாக விற்று 5000 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்று அந்த ஆளுக்கு டிக்கெட்டு போட்டு, சரி புருஷன் இருந்தால் போதும், இந்த பிள்ளைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமும் 1 ரூபா சம்பாதிக்க கிடையாது, வேலைக்கு போகிறது இல்லை. எப்போ பாருங்கள் வெளியில் போக வேண்டியது, ஃபுல்லாக குடிச்சிட்டு வர வேண்டியது, வீட்டுக்கு வந்தால் சண்டை அடி புடி. நான் சொன்னேன், சாமி போதும், இனிமேல் நான் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிற மாதிரி இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு. எனக்கு அவ்வளோ ஒரு கேள்வி கேட்டார். ஃபேமிலி பிளானிங் பண்ணால் அடுத்தவங்கள்ட்ட போல தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நீ அதுக்கு தானே பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு வார்த்தை. அப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது மேடம். அந்த மாதிரி தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் நான் எந்த தப்பான வழியிலையோ யாரையும் லவ் பண்ணவே கிடையாது மேடம். ஆனால் அத்தை தண்ணி வார்த்தை கேட்டார். இதுக்காகவே 1 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றுட்டேன் மேடம். 4 பிள்ளை பெற்றேன் மேடம். இதையே சொல்லி 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 என்னைய 3 பிள்ளை தான் சொன்னீங்க, 1 பிள்ளை இறந்து போச்சு. இப்போ உங்களை தேடி வந்ததே பையனுக்காக தான் வந்தேன். என்ன பிரச்சனை? சின்ன பிள்ளையா இருக்கையில் ஒரு 10-12 வயசு வரைக்கும் என் பின்னாலே இதை பிடிச்சிக்கிட்டே தெரியுவான், இதை பிடிச்சிக்கிட்டே குடுமையை இதை பிடிச்சிக்கிட்டே தெரியுவான். ஒரு கரெக்டாக அந்த 15 அந்த வயசு வந்தோடனே, அந்த வயசு வாழ்வு வந்தோடனே அப்படியே எங்கள் அக்கா வீட்டில் போய் அவங்க மயங்கிய 2 பேர் இப்படி தான் குடிக்கிறது பண்ணுறது இல்லாதெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரிலேவா? அந்த மாதிரி தான். சரி, இப்போ பையனோட ப்ராப்ளம். பையனுக்கு என்னென்னா
அப்பா மாதிரியே தான். தண்ணி அடிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகக்கூடாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் பெரிய பிரச்சனைங்க செங்கல்பட்டில், பெரிய பிரச்சனை. மத்தலப் அடி புடி சண்டை. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட ஃபோனில் இருக்குது, கேளுங்க. பிள்ளைய கொண்டுருவேன் அந்த பேரன். எதுக்கு? மென்டல் மாதிரி பண்ணுவான் மேடம். எதை டிவி ஃப்ரிட்ஜு எது கிடைக்குதோ உடைக்கிறான் மேடம். இப்போ கூப்பிட்டு பேசுங்க, நல்லா பேசுவான். என் பிள்ளை மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை மேடம். அப்படி பிள்ளை. ஆனால் குடிச்சிட்டான்னா அதுதான் எனக்கு புரியலை என்ன பண்ணும். எனக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் பண்ணி விடணும் மேடம். இப்போ எங்கேயோ கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் மேடம்? மதுரைக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு மதுரையில் விட்ட மேடம். விட்டு ஒரு 4-10 நாள் கூட இருக்கல மேடம். செவரேறி குதிச்சு ஓடியாட்டாங்க மேடம். செவரி ஏறி குதிச்சு வந்துட்டாங்க மதுரையில் கொண்ட விட்டு. அவர் மட்டும் 25-30,000 ரூபா நான் காசு கடன் வாங்கி இவங்கனாலே தான் நான் இப்போ இன்னைக்கு பிச்சைக்காரியே தெரியல மேடம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விடணும் மேடம். எனக்கு வேற வழி தெரியல மேடம். அந்த பிள்ளையோட வாழ்க்கை அந்த நான் இருக்கிற வரைக்கும் நான் மருமக வந்திருக்காளா? மருமகளை வர சொல்லுங்களேன். மருமக நல்லவங்க, நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுவான் மேடம். வீடு வாசல் சுத்தம் வச்சுக்கணும் பண்ண கேட்டா புள்ளை இருக்கு. எந்த வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன பொம்பளை காலையில் எந்திரிக்கிற இல்லை, ஆசை கொடுக்குது. சரி, அது பரவாயில்ல, குழந்தை இருக்கு, கை குழந்தை இருக்கு, நான் எதுவும் சொல்ல முடியாது. என்ன வயசு? 20 வயசு தான். சின்ன பொண்ணு தான். நானும் என் வீட்டில் இருக்கேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவ்வளோ எந்திரிச்சு வேலை பார்ப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு. என்ன வயசுமா உனக்கு? 20. படிச்சிருக்கியா? 10th வரை. சரி, எப்படி உன் வீட்டுக்கார பணக்கம் உனக்கு? எனக்கு அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க பெரியம்மா இருந்தாங்க, அங்கே வர இருப்பார். அப்போ தான் பழக்கம். எப்படி லவ் மேரேஜ்? வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை மேம், முன்ன வரைக்கும் ஒத்துக்கலை. அப்போ என்ன பண்ணாங்க? பேசுகிறதில்ல, ஒதுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா மாதிரி மாமியார், நாத்தனார், இவங்க 3 பேரும் தான் என்னை பார்க்குறாங்க. மாமியார் நல்லா பார்ப்பாங்களா? அம்மாக்கும் மேலே. அம்மாக்கும் மேலே நல்லா பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. பிடிக்குமா உங்களுக்கு அவங்கள? பிடிக்குமா? இல்லை, அம்மாட்டோட அவ்வளோ பாசம் கிடைச்சதில்ல. ஆனால் மாமியார் எங்கே இருக்காங்க? மாமியார் உங்க கூட இருக்காங்களா? இப்போ அவங்க அந்தமான்ல இருக்காங்க, நாங்கள் இங்கே. எவ்வளோ நாள் ஆச்சு மாமியாரை பார்த்து இப்போ தான் என் பையன் டெலிவரிக்கு அவங்க தான் வந்தாங்க. அவங்க தான் டெலிவரி பார்த்தாங்க. உங்க அம்மா பார்க்கல? இல்லை, தம்பிக்கு டெலிவரி பார்த்து கொலுசு அரணா எல்லாமே அவங்க தான். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப என் ஹஸ்பண்டாலையும் சரி, இன்னைக்கு என்னாலையும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவரே ட்ரிங்க் பண்ணுறாரு. அவர் ஒரு ஆள் மட்டும் சரியாக இருந்தாருன்னா இவ்வளோ. அவங்க வந்து எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. உழைப்பாங்க. விடிஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் நிம்மதியான வாழ்க்கை கொடுத்ததே இல்லை. ஏன்? சின்னோண்டு சண்டை வந்தாலும் நான் கால் பண்ணிடுறேன், அத்தை போட்டு சண்டை வருது, இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. இப்போ போன வாரம் என்ன சண்டை ஆச்சு செங்கல்பேட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. அவங்க எப்படின்னா ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுவாங்க. இது உனக்கு லவ் பண்ணும்போது தெரியாதா? தெரியும். அப்படியே பண்ண கல்யாணம்? ஆக்சுவலாக என்ன எல்லாரும் சொல்கிற மாதிரி இது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திருத்திடலாம் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இதில் தான் வந்தேன். ஆனால் அதை விட ரொம்ப அதிகமாச்சு. அம்மாவை திட்டுறது, அக்கா தங்கச்சிங்களை அசிங்கமாக பேசுகிறது. கன்சீவாக இருக்கும்போது 1 வருஷம் கூட நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம்னா மிருகம் மாதிரி ஆயிட்டாங்க. என்ன பண்ணாரு போன வாரம்? எனக்கு சண்டை போடுறது அடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. என்னை அடிக்கும்போது என் பையனுக்கு பட்டுருமோன்னு சொல்லி நான் கத்த ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் என்னை அடிக்க வரேன், அடி தாங்க முடியாமல் தான் நான் போலீஸ் கூப்பிட்டேன். அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அவர் காமானார். அதுலேருந்து இன்றைக்கி 1 வாரம் ஆகுது, நல்லா இருப்பார். அவரால் 10 நாள் நல்லா இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவரால் வேலைக்கு போகிறாரா? சுத்தமாக போகணும். இப்போ யார் காசு கொடுக்குறது? எங்கள் மாமியார் கடன் வாங்குவாங்க. 50 ரூபா 100 ரூபா பால் வாங்குறதுக்கு, என் பையனுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் மாமியார் தான் காசு. அந்த மாதிரிலேருந்து சீக்கிரம் பண்ணி. இப்போ நீங்கள் ஃபுல்லாக மாமியார் பார்த்துக்கிறது தான்? சீரியஸாக எனக்கு ரேஷனு, அந்த மளிகை ஜாமான், வாடகை, என் பையனுக்கு நான் போடுற இன்னர் கொண்டு என் மாமியார், என் நாத்தனார், இவங்க 3 பேர். நாத்தனார் எங்கே இருக்காங்க? அவங்களும் அந்த மாதிரில தான் இருக்காங்க. நீ போயிருக்கியா அங்கே? நான் பிறந்தது வளர்ந்ததில் எல்லாமே அங்கே தான். நான் கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம் அங்கே இருந்தோம். திரும்ப இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் கன்சீவாக இங்கே வந்து தான் நான் கன்சீவே ஆனேன். அதுலேருந்து இங்கே தான் இருக்கேன். இன்னும் அந்த மாதிரி போனதில்லை. மாமியார் வந்தாங்க, டெலிவரி பார்த்து கொடுத்தாங்க. உங்கள் புருஷன் வந்திருக்காரா? வந்திருக்காரு. கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ.
எப்படிம்மா அப்படி போய் மாட்டிக்கிறீங்க? அவரை ரொம்ப பிடிக்கும் மேம், ஏனே தெரியாது, ரொம்ப பிடிக்கும். காரணமே இல்லாமல் பிடிக்கும், என்னன்னே தெரியல. அப்பா வந்து எங்கள் அப்பா பேரலைஸ் பேஷண்ட்டு, ஒரு கை ஒரு கால் விளங்காமல் போயிடுச்சு. அவரையே தூக்கி போட்டு வரேன்னா அவர் அந்த அளவுக்கு பிடிக்கும். எதுவுமே எனக்கா பண்ணதில்லை, ஒரு பூ கூட, ஒரு முளம் பூ கூட வாங்கி கொடுத்ததில்லை. நான் எந்த சந்தோஷமும் அவர்கிட்ட கண்டதில்லை. எனக்கு எந்த சந்தோஷமும் அவர்கிட்ட வந்து கிடைச்சதில்லை. அவரை பார்த்தா போதும், ஒரு இப்போ உண்மையில என்கிட்ட சொல்லிட்டு தான் தண்ணி அடிக்க போவார். முருகா சீக்கிரம் வந்துரு, இந்த டைம்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லி அழுவேன். வரலைன்னா படப்படன்னு இருக்கும். ஒரு நேரம் போயிட்டு போட்டு நம்ம பார்த்துக்கலாம், குழந்தைக்காக இருக்கலாம்னு போனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்கும். ஐயோ வந்துட்டானே. அப்போ ஈவன் நான் காசு அரேஞ்ச் பண்ணி தண்ணி அடிக்க காசு கொடுப்பேன். நீ வெளியே போகாத, வெளியே போனால் பிரச்சனையாயிரும், நீ வா ஒன்றாவே போகல, நாங்கிட்ட எங்கேயாச்சும் கடைக்கிட்ட நின்றுக்கிறேன், நீ போய் வாங்கிட்டு வா, வீட்டுக்கு வந்துட்டு அடி, வீட்டில் இருமுருவா, வீட்டில் வந்துட்டு அடி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு இது பண்ணி பார்ப்பேன். எதுக்குமா தெரியல, அதான் தெரியல. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எந்த ஒரு எனக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தது. அப்பா சொல்லுவார், நீ படி, எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். 10வது வரை படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் வீட்டிலே இருந்துக்கிட்டு அம்மா வந்து எதுனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு எனக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. அப்பா தான் எல்லாமே. ரொம்ப பிடிக்குமா முருகனை? இவளே காசு வாங்கி கொடுத்து சரி குடிச்சுக்கோ சொல்லுவாளாம். குடிக்க போச்சுன்னா வரலன்னா படபடானுங்கம்மா. எதுவுமே அவளுக்காக பண்ணது இல்லையா? நான் ரொம்ப பிடிக்குமா. என்னடா பண்ணி வச்சிருக்க அந்த பிள்ளைய? என்ன சண்டை வீட்டுல? அடிக்கிறியாமே ரொம்ப? இல்லையா? எப்படி நீ வடிவேல் காமெடி மாதிரியா? காலையில எல்லாம் அம்மா அப்பா அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு நைட் ஆனா வாடி போடி சொல்லுவியாமே, அப்படிதானா? காயத்ரி எப்படி பிடிச்ச? அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். நல்லா பாத்துக்கிறியா அவளை? என்னெல்லாம் எப்படியெல்லாம் பாத்துக்கிற? வேலைக்கு போறியா? போய்க்கிருந்தேன் மேம். இப்போ வேலை இல்லை மேம். ஏன் 2 மாதம் போகல மேம். ஏன்? இடுப்பில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப வேலை பார்க்க முடியாது. அப்போ யார் சோறு போடுறது? என்ன வயசு தம்பி உனக்கு? 26 மேம். இப்படியே வாழறதுக்கு தான் பிளானா? வாழ்க்கை இப்படியே கெடுத்துக்கிறது, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறது, இன்னொரு புள்ள பெத்தாச்சு அதோட வாழ்க்கையும் கெடுக்கிறது. என்ன அப்படிலாம் இல்லைங்க, வேலைக்கு தான் போகணும். என்ன வேலைக்கு போயிட்டு இருந்த? கேமரா வேலை பார்த்துக்கேங்க. கேமரா வேலைன்னா? சிசிடிவி கேமரா ரிப்பேர். சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பியா பொண்டாட்டிக்கு? கொடுப்பனா? பாதி நாள் வேலைக்கு போக மாட்டாங்க. ஃபைனல் கார்டு உடஞ்சிருக்கு அவங்களுக்கு. எப்படி? ஆக்சிடென்ட் மேம். அந்த மாதிரில நடுவில் நானும் அடிச்சிட்டேன், கோவம் தாங்க முடியாமல். இப்போ ஒரு வாரம் ரொம்ப முடியாமல் இருந்தார், எந்திரிக்க முடியாமல், வாஷ்ரூம் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதெல்லாம் பார்க்கும்போது. காயத்ரி ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் மேம். அதனால தான் அடிக்கிறியா அவளை? இன்னொரு வாட்டி அவன் மேல கை பட்டுது, சின்ன பொண்ணு அவ, பொம்பளை புள்ள மேல கை நீட்டி அடிக்கிற, அது என்ன பழக்கம்? அது யாரு கத்து கொடுத்தது? பொண்டாட்டி அடிக்கிறதெல்லாம் வீராப்பு கிடையாது, அதெல்லாம் வீரத்தனம் கிடையாது, புரியுதா? ஸ்கூலுக்கு போல ஒழுங்கா? 10th வரைக்கும் பாஸ் ஆனியா 10th? ஏன் 11th 12th பண்ணல? அது 6வது படிக்கலேருந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதே காசு பண்ண பார்த்தோன்னே அப்படி போ. என்ன வேலை செஞ்ச? மொபைல் வேலை செஞ்சேன். மொபைல் மெக்கானிக் மேடம். முன்னாடி கடையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அம்மா? இல்லை மேம், நானாக தான் விருப்பப்பட்டு போனேன். சரி, நல்லா வாழணும்னு ஆசை இல்லையா? அழகாக தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணை நல்லா தானே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில். உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அது நல்லா பார்த்துக்கணும்ல. அது பாரு, குழந்தை மாதிரி இருக்குது. அவள் அப்படி உன்னை லவ் பண்ணுறா, நீ அவளை லவ் பண்ணுறியா? எப்படியெல்லாம் லவ் பண்ணீங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்கெல்லாம் சுற்றுனீங்க? சுத்தம் எங்கேயும் போக மாட்டேன். எப்படி உங்களுக்கு லவ் ஆச்சு? பக்கத்து வீடு மேம், எங்கள் பெருமா வீட்டு பக்கத்தில். சரி, ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம்னா சின்ன வயசுலேருந்தே தெரியும். யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? நான் தான் சொன்னேன். அவன் என்ன சொன்னான்?
அவங்க மறுநாள் ஓகே சொன்னாங்க. அவளுக்கு ஒன்று அப்படி பிடிக்குமாமே, ஆமாம். நீ ஒன்றுமே ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டியா? காயத்ரி, ஏன்டி இப்படி பைத்தியம்னு இருக்க? லூசு பொண்ணு. என்ன பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரில? இந்த மாதிரில வேலை தான் செஞ்சுருந்தேன் ஏர்போர்ட்டில். அங்கேயும் போயிட்டு அங்கேயும் ஃப்ரீயாக கிடைக்கும் சரக்கு, அது எங்கே போனாலும் சரக்குன்னு. எப்படி அந்த சரக்கு கிடைக்கும்? எப்படின்னா ஒரு 4 பாட்டில் அங்கே அளவு எடுப்பேன். அந்த மாதிரிலேருந்து அந்த மாதிரி சரக்குன்னு ஃபேமஸ். அங்கேருந்து இங்கே கொண்டு வருவாங்க. 4 பாட்டில் அங்கே அளவு, உங்கள் பேக் அவ்வளோ பிடிக்கல அப்படின்னா சிஎஃப்எஸ் காரங்க எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க. நான் வந்து கிளீனிங்கில் தான் இருந்தேன். அதனால் அதில் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 2-3 பாட்டில் கிடைக்கும். அதில் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறது. அப்படி அங்கேருந்து தானே இங்கே கொண்டு வருவாங்க? ஆமாம் மேம். அங்கேயே குப்பையில் போட்டுருவாங்களா? அங்கேயே பிடிச்சி போட்டுருவேன். ஏன்னா வந்து உடஞ்சிச்சின்னா மற்ற பேக்கு இதாகும், அப்படினால டேமேஜ் ஆகுனால உங்களுக்கு 2 தான் அளவுடு. 4 கொண்டு போனீங்கன்னா 2 பிடிச்சி அங்கே வச்சிருவோம். அங்கே வச்சிருவாங்க. டஸ்ட்பின்லேருந்து நீங்கள் எடுத்துடுவீங்க? நாங்கள் குப்பையில் தான் மேடம் அதை போடணும். அவங்களும் எடுத்துக்க மாட்டோம், யாரும் எடுத்தோம். அப்போ நாங்கள் மேலே போயில நாங்கள் எடுத்து அடிச்சிடுவோம். அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் சர்க்கிளில் பக்கத்து வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கும்போது பக்கத்து வீட்டில் சரக்கு வைப்பாங்க. அதை பார்த்து அப்புறம் பக்கத்தில் எங்கள் அப்பா அடிக்கிறது. அப்பா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம். ஞாபகம். சரக்கு அடிக்கிறதா? சரக்கு அடிக்கிறத தாண்டி நிறையா இருக்குது. வேற என்னது ஞாபகம் இருக்கு? ரொம்ப அவ்வளோ ஞாபகம். ஏன்னா சின்ன பிள்ளை விட்டு போயிட்டாரு, அதனால. அம்மா பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அம்மா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா எங்கே இருக்காங்க? அந்த மாதிரிலாம். அப்பா? அப்பா சின்ன பிள்ளை விட்டு போயிட்டார். அப்புறம் வரல. ஒரு 5 வயசு இருக்கும்போது எனக்கு நினைக்கிறேன் இப்போ போயிட்டார். இடையில நாங்கள் தான் அக்கா விருப்பப்பட்டனால கல்யாணத்துக்காண்டி கூப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ ஒரு 3-4 வருஷம் தான். அதெல்லாம் உனக்கு வருத்தம் இருக்கா? போனதுனால இப்போ அம்மா எங்கெல்லாம் வளர்க்க முடிஞ்சதுன்னா அவர் இருந்தாலும் வளர்ந்துருக்க முடியும். அப்படியா? சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நீ உங்கள் அப்பா பற்றி சொல்கிறல்ல, நாளைக்கு உன் புள்ள உன்னை பற்றி நல்லா பேசணும்ல? ஒவ்வொரு டைம் யோசிப்பேன் மேம். அந்த ஒவ்வொரு டைம் சரக்கு அடிச்சதுக்கப்புறம் அது எதுக்குப்பா காசு கொடுத்து எதுக்குப்பா உடம்பு கெடுத்துக்கிற? மனுஷன்னா கொஞ்சம் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டாம்? நல்லபடியாக குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும்னு. உன் குழந்தைக்கு என்ன வயசு? 8 மாதம். 7 முடிஞ்சு 8 நடக்குது. அதுக்கு என்ன தப்பு பண்ணித்தரு? அதை நல்லா பார்க்கணும்ல. இந்த செங்கல்பட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்லு. என்ன பண்ண நீ அவளை? அடிச்சேன். இன்னும் அடிச்சா என்ன பண்ணுவேன் நீ? இப்போ ஒரு திருப்பி அடி. அதான் மேம் பண்ணிட்டேன். ஆட்டி நல்லா கூடு, போதை இறங்கிடணும், புரியுதா? உனக்கு இந்த உலகத்துல யாரை ரொம்ப பிடிக்கும்? மயன மேம். அப்புறம் எங்கள் அம்மா. அப்புறம் குட்டி குழந்தை மாதிரி இருக்குது. ஐயோ, புள்ளையும் பெத்து ஃப்ராக்கு போட்டுன்னு வந்த மாதிரி இருந்தது. ஸ்கூலுக்கு அனுப்புற பொண்ணு மாதிரி இருக்கா. அவர் நிறைய ட்ரை பண்றாரு மேம் சரக்கு விடுறதுக்கு. செவரேறு குதிச்சு வந்துட்டானாமே. அங்கே அவர்னால கொடுமை தான் தாங்க முடியல. மதுரையிலையா? மதுரையில ரொம்ப கொடுமைப்படுத்தாங்க. என்ன கொடுமைப்படுத்தினாங்க? அங்கே எப்படின்னா ஃபஸ்ட்டு போகும்போது நல்லா தான் மேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகும்போது போக சாப்பாடு ஃபஸ்ட் நாள் சரக்கு விட்டோன்னே நான் சரக்கு விட்டோன்னே சாப்பாடு நிறைய சாப்பிடுவேன். 5 டைம் சாப்பிடுவாங்க மேடம். பசிக்கும் அவருக்கு. ஏன்னா சரக்கு அடிச்சா சாப்பிட மாட்டேன் பில்குல். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 6 இட்லிக்கு மேலே கேட்டால் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பன்னி கட்டு போட்டு அடிக்க சொல்லுவாங்க இன்னொருத்தவங்கள. ஆனால் அடிக்கலாம் நமக்கு அடிப்பாங்க. என்னை இது வரைக்கும் அடிச்சதில்லை, நான் அடிக்கலாம் திரும்பி. இப்படி இருக்கு இந்த பொண்ணு. உங்க மருமக உங்களை அவ்வளோ பிடிக்குமா? அவ அம்மாவோட உங்களை பிடிக்கும் சொல்றா. கல்யாணம் பண்ணலேருந்து 2 வருஷமா நான் தான் மேடம் பார்க்குறேன். எல்லாமே நான் தான் பார்க்குறேன். உங்க பையன் என்ன சொல்றான்னா, அவன் பையன், அதுக்கப்புறம் அவன் நீங்க, அதுக்கப்புறம் தான் அவளை பிடிக்கும் சொல்றான். 2 பேருமே அவ்வளோ பாசமா இருக்காங்க உங்க மேல. எல்லாமே நான் தானே பண்றேன் மேடம். இன்னும் எத்தனை காலம் நான் பண்ணுவேன்? நாளைக்கே நான் செத்து போனேன்னா இவங்க நிலைமை என்ன ஆகும் மேடம்? இவங்க நிலைமை இவனாவது சரி பொழைச்சிக்கிறோம், எங்கனே ஒரு 10 ரூபா கடன் வாங்கிவிடும். அந்த பிள்ளை அந்த பேரை நிலைமை என்ன ஆகும்? எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு மேடம். இவனை சரி பண்ணணும், ஒரு மனுஷனை ஆக்கணும்னு நான் நிறைய விரும்புகிறேன் மேடம். பாவம் இந்த குழந்தை சொல்றது பார்த்தீங்களா? ஏர்போர்ட்ல வேலை செய்யும்போது
குப்பையில கிடந்த சரக்கெல்லாம் அடிச்சு அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. கெட்ட பழக்கமாயிடுச்சு. இங்கே இந்த பாருங்க மேடம், கோயில் ஜிருக்கட்டான் பூஜை ஒன்று நடக்குது. போகாத காசு கேட்டான். அப்பா காசு நான் தர ரெடியாக இருக்கேன். ஒரு 100 வாட்டி இந்த சாமிக்கே அடுக்கியிருக்கா. போகாத, நைட்டு கனவு சரியில்லை சொன்னனால நேரம் கேளுங்க மேடம். கனவு கண்டப்பா, சரியில்லைப்பா, நீ போகாதப்பா. போயிட்டானு என்ன பண்ணான்னு தெரியல, நான் காசு கொடுக்கல. ஆனால் போயிட்டான். ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல். ஆக்சிடென்ட்டுன்னா எல்லாருமே சொன்னாங்க, ஓ கத்தம் ஓகியா ஜாமே ஆக்சிடென்ட் हुआ वहाँ में वो கத்தம் ஓகியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன் வேறு யாரோட பிள்ளையோன்னு நினச்சிட்டு. அதில் ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க போயிருக்காங்க, எனக்கு பழக்கப்பட்டவங்க போய் உத்து பார்த்துருக்காங்க. இவன் ஒரு பெரிய நாளி, அது கீழே இவன், இதுக்கு மேலே ஸ்கூட்டி, இதுக்கு மேலே பெரிய காரு. அதுலேயும் அவங்க போய் உத்து பார்த்துருக்குறாங்க. இவன் எனக்கு ஃபோன் வந்துருச்சு. मारियक्का तेरा लड़का एक्सीडेंट में लगता, मेरे ख्याल में वो खत्म हो गया, मर गया है. उसको ऊपर में सारा गाड़ी खड़ा है, स्कूटी खड़ा, कार खड़ा, लेकिन बचना मुश्किल है சொல்லி அந்த பொம்பளை சொன்னுச்சு. அதோட ஃபோன் பண்ண யாருக்கு ஃபோன் பண்ணுவேண்ணா. இதோட பெரிய ஒரு பிரார்கஞ்சி, அதுக்கு பக்கத்தில் ஒக்ரா பிரான்ஸ் ஆச்சு. பிரார்கஞ்சி கொண்டு போனாங்களா, அங்கேயும் சரியில்லாமல் மத்தலப் இது ஃபுல் மொத்தம் மெயின் இந்த இடுப்பு குறுக்கு நரம்பு உடஞ்சி போச்சு மேடம். உடஞ்சி போனோன்னே அங்கே பார்க்க முடியாது, பெரிய மெடிக்கலுக்கு மற்ற எல்லாத்தோட பெருசு ஜிபி பந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆம்புலன்ஸில். வந்து காலையில் 11 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்தது. எனக்கு 4 மணிக்கு ஜிபி பந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, कि पलाना लड़का एक्सीडेंट हो गया, कमर टूट गया, आप आओ. நான் அங்கேருந்து கடத்தி கதறி ஒழிச்சு அங்கேருந்து போனால் கிடக்குறான் எனக்கு அண்ணன். ஒரு அசையவே கூடாது, அப்படியே எப்படி தூக்கி போட்டாங்களோ அப்படியே கிடக்குறான் மேடம். இங்கிட்ட அசைய முடியாது. 15 நாள் அவனுக்கு பீ மூத்திரம் அள்ளும். நான் அள்ளலை, எனக்கு டைம் இல்லை. காலைல 5 மணிக்கு டியூட்டிக்கு போகணும், 9-10 மணிக்கு ஒரு கடையில் வேலை பார்க்குற அங்கே போகணும், மறுபடியும் இவளுக்கு நாஸ்தா கொண்டு போய் கொடுக்கணும். நான் ஒரே ஆள். கல்யாணம் பண்ணி இல்லை, அப்போ கல்யாணம் ஆகலை. 4-5 வருஷத்துக்கு முன்னால் அது கல்யாணம் ஆகலை. அப்போ தான் நான் சொன்னேன் எங்களுக்கு இந்த மெடிக்கல் கார்டு இருக்குல்ல, அதை வச்சு ரெஃபர் பண்ணாங்க கல்கத்தா. நான் சொன்னேன் சென்னைக்கு விடுங்க, எனக்கு தெரியாது, கல்கத்தா எங்கே இருக்குன்னு தெரியாது சார் அப்படின்னு. நான் அபி டெண்டர், இங்கே டெண்டர் இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு, இப்போ டெண்டர் வந்து கல்கத்தாவில் ஓடுது, வேணா அங்கே போங்க, இல்லை சென்னையில் தான் பார்க்கணும்னா 1 மாதம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஏற்கனவே நான் 15 நாள் இங்கே வேலை பார்த்து அங்கே வேலை பார்த்து நாஸ்தா பண்ணி மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்து நைட்டுக்கு பார்த்து ஒரே ஆள். யாரும் கேளுங்க, யாராவது பெரியம்மா, அம்மா, ஐயா, அத்தா யாராவது வந்து பார்த்தாங்களா கேளுங்க. ஒரே ஒரு நாள் 15 நாள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரே ஆளாக டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி 1,20,000 ரூபா டிக்கெட்டு கேட்டாங்க மேடம். இவனை 9 பெட்டை படுக்க வச்சு இவனை குப்பரை மத்தலப் அப்படியே போட்டு டெட் பாடி எப்படி கொண்டு போவாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், இப்படி தான் சொன்னாங்க, இப்படி இஸ்தரையும் டெட் பாடி நம்மளை லேக்கே சாத்தாங்க. இங்கே பெல்ட்டு. அவன் அப்படியே படுத்து அது அசைய முடியாது, அசைஞ்சா அவனுக்கு வலிக்கும். கொஞ்சம் ஆட்டினாலும் போதும், அம்மா உசுறு போச்சுன்னு கொண்டு போய் வச்சிருந்து ஆப்ரேஷன் பண்ணி கல்கத்தா கொண்டு போய் 3 நாளில் நடக்க வச்சு கொண்டு வந்தேன் மேடம். அதுக்கு காசு இல்லாமல் என்ன பண்ணேன், கடைக்கு முந்தி வாங்கினேன் மேடம். அந்த கடைக்கார பசங்கள்லாம் சேர்ந்து இவனுக்கு அடியான மார்க்கெட் நல்ல பேர் வாங்கியிருக்கான். திருமுருகன் வழியாக வச்ச அச்சா இப்பவும் கேட்பாங்க போலீஸ்காரங்களாம். ஏன்னா அந்த மாதிரி இருந்தா மேடம், போலீஸ்காரி கேட்பாரு ஆண்டி, இப்பவும் கேட்பான் திருமுருகன் அச்சே அச்சா பாய் அர்க்கத்திற்க சூட்டா நான் சூட்டா அப்படின்னு சொல்கிறது. வேறு என்ன சொல்ல முடியும். முந்தி எடுத்து 40,000 ரூபா வந்துச்சு. மேற்கொண்டு எங்கள் சேட்டு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் மட்டும் கவர்மெண்ட் ஃப்ரீ. அந்த 5 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுத்தாங்க மெடிக்கல் கார்டில். ட்ரீட்மெண்ட் மட்டும்தான், டிக்கெட்லேருந்து எல்லா செலவும் என்னோட செலவு. நான் கூட இருந்தேன், எங்கள் அக்கா மையனையும் கூட்டிகிட்டு போனேன், ஏன்னா தூக்கம் எடுக்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து பிளேனு, அங்கேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து நேராக அந்த கல்கத்தா ஃப்ளைட்டுக்கு மாற்றினாங்க. கல்கத்தா ஃப்ளைட்லேருந்து டேரெக்டாக அங்கே கொண்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் உள்ளே போட்டு 3 நாளில் எந்திரிச்சு நடக்க வச்சனா இல்லையான்னு கேளுங்க மேடம். எல்லாரும் சொன்னாங்க, வேணாம், எதுக்கு நீ கடை வாங்கி செய்கிற, இவனா சம்பாரிச்சு கொடுப்பானா, மதியனுக்கு என்ன பண்ணானோ அதான் அவன் பண்ணினா அப்படின்னு. அவன் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, என் புருஷன் தான் சரியில்லை, என் பிள்ளையாவது எனக்கு இருக்கட்டுப்பா அப்படின்னு எத்தனை பேர் என்னை திட்டினாங்க. இவன் தான் சரியில்லாதவன், குடியாரன், வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, எதுக்கு இவனுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அவன் வைத்தியமே பார்க்கறதுனாலும் பரவாயில்ல, அவன் நடைமுறையாக இருந்தால் எனக்கு போதும்னு நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை, நான் அண்ணன் தம்பியோட பிறக்கலை. என் பிள்ளைங்களுக்காவது ஒரு தம்பி இருக்கானே,
படுத்த படிக்கல கிடந்து என்ன பீ ஊத்துறோம்னு அழியிருக்கணும். இன்னைக்கு அதை சொல்லி கல்யாணமே பண்ணி டாக்டரே சொல்லியிருந்தாரு மேடம். நான் கடவுளை வேண்டாத தெய்வம் இல்லை மேடம். நானும் வேண்டினதான் எனக்கு கடவுள் கொடுத்தாரு. ஆனா இந்த இதை மட்டும் எனக்கு சரி பண்ண மாட்டேங்கிறாரு. डॉक्टर कलकत्ता में सुना रही इसको 25 उम्र 26 उम्र के बीच में तुम शादी नहीं कराना. शादी अगर कराएगा तो इसको बच्चा नहीं होएगा. ஏன்னா இங்கே அடினால என்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொன்னேன். இன்னைக்கு நான் இவன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை. ஆனால் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறேன்னு சொன்னா நான் சொன்னேன், காயத்ரி வேணாம் சத்தியமா மேடம் என் பிள்ளை வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினச்சி அவள்கிட்ட சொன்னேன். வீட்டில் போய் அவளை அடிச்சுட்டு வந்தேன் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு முன்னால். பையன் சரியில்லாதவன், என் புள்ள சரியில்லை, உன் வாழ்க்கை நாசமாக போயிடும், நீ ஒத்த புள்ள, உனக்கு அடுத்த புள்ள. அவள் வீட்டுக்கு ஒரே புள்ள மேடம். தங்கமா உன்னை வச்சிருப்பாங்க. நீ தங்கமா உனக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இவனை மறந்துரு காயத்ரி அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி சண்டை போட்டு வந்தேன். நேரம் கேளுங்க மேடம். அதோட அவங்க அம்மா ஊருக்கு அனுப்பி விட்டுச்சு, இந்த ஊருக்கு. அங்கேருந்து இங்கே அனுப்பி விட்டுச்சு. இங்கேயும் வந்து 1 வருஷம் என்னமோ இருந்தா போல. திருப்பி அங்கேயே வந்துட்டா. இவ வந்துட்டு தான் இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா இவன் மாலை போட்டிருந்தேன் ஐயப்பனுக்கு. மாலை 10 வருஷம் 11 வருஷமா மாலை போடுறேன் ஐயப்பனுக்கு. அப்போ அந்த 45 நாளைக்கு பக்தினாலும் பக்தி. இவ்வளோ மாதிரி பக்தியெல்லாம் அப்படி இருக்க முடியாது மேடம். அவ்வளோ பூசாரி மாதிரி இருப்பான் மேடம். அதெல்லாம் ஐயப்பன் தான் எனக்கு இதை பிச்சையெல்லாம் கொடுத்தாரு நான் நினைக்கிறேன் அவன் செஞ்ச தொண்டுக்கு. ஆனால் இந்த இதை மட்டும் மாற்றி கொடுக்க மாட்டேன். இது வந்து இவங்க திமிரால பண்ணுறது. இது வந்து கடவுளோட இதுன்னு சொல்ல முடியாது மேடம். முருகன், இவ்வளோ நல்ல அம்மா உங்களுக்கு, அக்கா இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க, அழகான பொண்டாட்டி, குழந்தை, நல்லா வாழலாமேப்பா. மனசு வச்சுனா கண்டிப்பாக. மனசு எப்படி வைப்ப? 45 நாள் கரெக்டாக இருக்கும்போது என்னால் விட முடியாதாங்க. பண்ணுறது இல்லையே. அம்மாவையும் பொண்டாட்டியும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் நீ. உங்கள் மருமக உங்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறான். ஆனால் ஒரு வருத்தம் சொன்னான், என் புருஷன் ஒரு முழம் பூ கூட எனக்கு வாங்கி தரலன்னு. பாவம். பண்ணதில்லை. என் புருஷன் பண்ணலை இல்லை மேடம். அவருக்கு பிறந்தவர் எப்படி இருப்பாரு? கொண்டு வந்து கொடுங்களேன் அவர்கிட்ட, அப்புறம் அவளை கூப்பிடும். அம்மா அவன் கையில் கொடுங்க. காமிக்காதே, ஒழிச்சு வச்சுக்கோ, பின்னாடி வச்சுக்கோ. இப்போ இவனுக்கு இங்கே வேலையும் இல்லை. அந்த வேலை பார்த்த இடத்துல வேலை இனிமேல் இல்லை, வர வேணாம், ஏன்னா ஒழுங்காக வேலைக்கே வர்றதில்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்காரங்க வீடையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன முடிவில் வந்தேன்னா, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி 1 மாதம் 2 மாதம் கூட ஒரு இடத்துல முதல்ல ட்ரீட்மெண்ட்டுன்னா இந்த அதுக்கு தான். மற்றபடி உடம்பு ரொம்ப கம்ஜோர் ஆகிட்டான். முதல்ல நல்லா இருந்தேன். அதையும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிங்கன்னா, நான் இப்போ இவனை ட்ரீட்மெண்ட்டில் விட்டுட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு மொத்தமாக பேரனையும் மருமகளையும் நான் அந்தமானுக்கு கூட்டிகிட்டு போய் நான் வச்சுக்கிறேன். இவன் சரியாகிற வரைக்கும் நான் கொண்டு வச்சுக்கிறேன். அப்புறம் சரியாயிட்டா நான் அதுக்கப்புறம் இவனை நான் அங்கே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த இதில் அங்கே போய் விட்டோம்னா அங்கே ரொம்ப பண்ணுவான் மேடம். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் 10 காசு தேவையில்லை. காலையில் தூங்கி வச்சுன்னா பல்லு விலைக்கு குளிச்சு நல்லா போவார். நைட்டுக்கு 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க வீட்டில். ஆனால் விடிய நாங்கள் தூங்க முடியாது, சாப்பிட. இதே தான் அவங்க அப்பனும் பண்ணார். இப்போ இன்றைக்கி இவர் பண்ணுறாரு. நாளைக்கு அவர் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மேடம். ஆம்பளை பிள்ளை அவனும் பண்ணக்கூடாதுன்னு தான் மேடம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ரொம்ப நல்ல விஷயமா. பாசம் இருந்தால் மட்டும் போகாதுப்பா, காமிக்க தெரியணும். உங்கள் அம்மா பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உங்கள் அப்பா செஞ்ச தப்பை நீ செய்யாத. நாளைக்கு உன் பிள்ளையும் பண்ண வச்சிடாது. அப்படி தான் நினச்சேன் மேம். ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. வெளியே வந்துடலாம். நீ நல்ல பையன். உனக்கு அந்த 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 ஆட்டிடியூட் இருக்குது. அம்மா மேலே பாசம் வச்சுருக்க. வந்துடுவா வெளியே. மேக்ஸிமம்னா இவங்க 3 பேரும் லேடிஸு. நம்ம ஒரே ஆள் வீட்டில். அப்பா இருந்தாலும் அது செய்யாதான் அது செய்யான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணன் தம்பி யாரும் இல்லை. நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இவன் சொன்னாட்டே அவனை ஆடுறானா அடிப்பேன். இவனை இது பண்ண கடைசியில் மாட்டிக்கிறது நான் தான். புரியுது எனக்கு. வீட்டில் ஆம்பளை இல்லைன்னா ஆம்பளை மாதிரி இருக்கணும். நாங்கள் தான் அண்ணன் தம்பியோட பிறக்கலை. அதுக்காண்டி நம்ம அந்த இதெல்லாம் பண்ணலை. இல்லை தப்பு பண்ணலை. இல்லை தெரியாத வயசுலேயே வளர்ச்சேன் கேட்டு பாருங்க. அப்புறம் 10-12 வயசுலாம் வேலை பார்த்தேன் மேடம். அதான் சொன்னேன் இல்லை மேடம், 100 ரூபா யாரும் கொடுத்தா கூட அப்படியே கொண்டு என் கையில் கொண்டு தான் சொல்லியிருக்கேன் நான் எல்லாம். ரெண்டு வருஷமா ஒரு நாள் கூட நிம்மதியா சந்தோஷமா பொண்டாட்டியை வெளியில கூட்டு போகணும், அங்கே கூட்டு போகணும், ஒரு சினிமாவை கூட்டு போகணும், ஒரு நல்லது கெட்டதை வாங்கி கொடுக்கணும், எதுவுமே கிடையாது. அதுக்கு நான் 100 ரூபா காசு போட்டு தானி போய் கூட்டிட்டு போய் வாங்கி கொடு.
ஒரு 50 ரூபா போட்டு நீ போய் வாங்கி கொடு. புருஷன் உழைப்புல சாப்பிட்டா ஐயோ எனக்கு அந்த குடுப்பினை கிடைக்கல மேடம். பாவம் அவளுக்கும் அந்த குடுப்பினை கிடைக்கணும்னு நான் நினைக்கிற தப்பா மேடம்? எல்லாம் இருக்கு. இவ்வளோ நல்ல பொண்டாட்டி, அம்மா இவ்வளோ பாசமாக இருக்காங்க, உங்கள் பொண்டாட்டியை உங்கள் அம்மாவை விட மதிக்கிறாங்க. இதை விட ஒரு குடுப்பனை இருக்குமா? எத்தனை புருஷங்க அம்மாட்டையும் பொண்டாட்டிக்கு இடையில மாட்டின்னு முழிக்கிறாங்க, கேட்டு பாருங்க. நான் அவளை மருமலாம் இல்லை மேடம். எனக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு பொண்ணு 3வது பொண்ணு. என் பொண்ணு 3வது பொண்ணுன்னு எல்லாம் பேசு. அம்மா விட்டுட்டு வந்துட்டேன். என்னடி கேட்டா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்மா சொல்றா. இப்போவுமே நான் சொல்றேனே அவனை நீ அவனை விட்டுட்டு கிளம்புடி. சண்டை போடுவான் அடிப்பானா? நான் சொல்லுவேன் ஏய் நீ பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பு, இனிமேல் நான்லாம் பார்க்க மாட்டேன், நான் வாடகைக்கு போட மாட்டேன், நீ கிளம்புன்னா சரி. நான் அத்தை என்ன வேணாலும் சொல்லுங்க அத்தை, நான் வெளியில் மட்டும் போக மாட்டேன் அத்தை. நான் அவனை விரட்டுவேன். வாடகை நீங்கள் தானே கொடுக்குறீங்க, நான் அவனை வெளியில் விரட்டி விடுவேன். நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் தானே வாடகை போடுவீங்க, நீங்கள் தானே ரேஷன் வாங்கி கொடுப்பீங்க, நான் இங்கே தான் இருப்பேன். நான் அவனை வெளியில் விரட்டுன்னு சொல்லுவாள், ஆனால் போக மாட்டாள். அவங்க அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ண புதுசு 4 வாட்டி கூட்டியாண்ட விட்டுட்டு வந்தேன். அவன் சரியில்லாதவன், சரியாகட்டும், நான் சரி பண்ணுறேன், இந்த மெடிசன்லாம் கொடுத்து கொண்டு போய் பண்ணி நான் விடுறேன்னு சொன்னதுக்கு நான் பண்ணிக்கிறேன் சரி, நான் சரி பண்ணிக்கிறேன். என் புருஷன் நான் கல்யாணம் பண்ணால் இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னாவ. 2 வருஷமா ஓடுது மேடம். இல்லை என்ன பண்ணலாம் காயத்ரி? என்ன கியூட்டா இருக்கா இவ. இப்போ சொல்கிறாரு அந்த மாதிரி குழந்தை எப்படி கஷ்டப்படுத்துற முருகா? கஷ்டப்படுத்துறேன். அதை எடுத்துட்டீங்க, வா நீ பக்கத்துல வா. அப்ப தெரியும் உடனே அம்மாவும் பொண்டாட்டியும் வந்துட்டாங்க. அவனுக்கு தெரியாது. வச்சுட்டானா உங்களை தான் அடிக்கணும். கெடுக்கிறது ஃபுல்லா நீயும் உன் மாமியார் தான். உட்காரு சந்தோஷமா உட்காரு. டெய்லி 1 முழம் பூ வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு. எவ்ரிடே நீ சம்பாதிச்சு எவ்ரிடே அவளுக்கு பூ வாங்கி கொடுக்கணும். பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா பண்ணுவேன். வேற என்னெல்லாம் பண்ணுவேன்? முதல்ல அந்த சரக்கு வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வெரி குட். அந்த தாட் இருந்தாலே போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி விட போகிறேன். டிடிகேலையும் பேச போகிறோம். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்லேயும் விசாரிப்போம். எது சூட் ஆகுறது பார்த்து அவங்கள சேர்த்து விடலாம். இதை பாருங்கம்மா, இதை நீங்கள் தான் பிடிச்சிக்கணும். இந்த வாய்ப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் இங்கே வந்து நம்ம பேசுகிறோம், நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் சொல்கிறோம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணி டீமை கூப்பிட்டு அதை ஃபாலோ பண்ணி அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கிறது உங்கள் பொறுப்பு. ஏன்னா இது முடிச்சு அடுத்த எபிசோடுக்கு நாங்கள் போயிடுவோம். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். சரியா? இன்னும் ஒரு 4 நாளில் கிளம்பணும் மேடம். நான் இன்னைக்கு வந்தேன்னா இன்னும் 4 நாள் தான் எனக்கு லீவு. அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் வரலைன்னா எனக்கு லோனில் பிரச்சனை, இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன்ல, அது பிரச்சனையாக இருக்கும். அதனால எல்லாம் சரியா அதுக்குள்ளே இவனை அட்மின் முதல்ல இது பண்ணிட்டு இதை வீடை காலி பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு மருமகளையும் பேரனையும் தூக்கிட்டு அங்கே போயிடலாம். சரியான ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் குழந்தையும் கூட்டிட்டு அந்தமான் போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அங்கே போகிறோம். சரியா? எப்படி இருக்கு? பூ வச்சு விட்டோன்னு எப்படி இருந்தது? சந்தோஷமா? சொல்லு. சந்தோஷம் தான். எவ்வளோ சந்தோஷம்? அவன் குடிக்காமல் இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாக தான். எனக்கு இதெல்லாம் விட தாண்டி அது மட்டும்தான். நானாச்சும் அந்த 4 நாள் நிம்மதியாக இருப்பேன். ஆனால் அவங்க அம்மா அது கூட நிம்மதியாக இருந்தது கிடையாது. எந்த 4 நாள் நிம்மதியாக இருப்பேன்? நான் சொல்லுவேன்ல, 4 நாள் தண்ணி அடிக்க மாட்டார், ஒரு 3 நாள் தண்ணி அடிக்க மாட்டார், வீட்டில் இருப்பார், நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். அது என்ன 3 நாள் கணக்கு?
அவர் நினைப்பாரு ஒரு நேரம் முடியாமல் இருந்து இருக்கிறேன், ஒரு நேரம் அந்த ஒரு 10 நாள் வரை அடிக்காமல் இருந்திருக்காரு. வேணாம் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே அவர்னா முடியாது, அதுக்கு மேலே முடியாது. ஃபுல்லாக ஜூஸ் வாங்கி குடிப்பார், அது வாங்கி குடிப்பார். அது அப்படியே மண்டை நிறைய ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அந்த அந்த கரெக்டாக அந்த யாவும் போயிடுது. அப்போ வீட்டில் எதுவும் இல்லையா, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு கூட, காசு இல்லையா, ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு கூட கொடுத்துட்டு குடிக்கணும். குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணணும். இந்த வீடெல்லாம் காலி பண்ணுறதுக்குள்ள அவன் இருக்கணும். வண்டி பார்த்து எல்லாம் நான் நாளைக்கு வரனாலும் நம்ம போய் பார்த்து நான் அவங்க கூட கூப்பிட்டாங்கன்னா நான் வர்றேன், நேராக போய் பார்ப்போம். அவனையும் கூட்டிகிட்டு வர்றேன், அவளையும் கூட கூட்டிகிட்டு வரேன். போய் பார்ப்போம், இடத்துல என்ன ஏதுன்னு பார்த்து பேசுவோம். சேர்க்கறது ஒரு 4 நாளைக்கு அப்புறம். நான் எப்போ போகிறேன்னா அது நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால் அப்பயே சேர்த்துறேன்மா, அப்பயே சேர்த்து. இதெல்லாம் அடுத்த நாளிலேருந்து கூடிய விடுறேன், குடிப்பழக்கத்தை விடுறேன்னு சொல்ற மாதிரி. சரி சரி சரி. அந்த நாளை வரவே வராது. அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்து விடுங்க. அப்படியா? மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிடு. இது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, முக்கியமாக குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க. ஓகே, அம்மாவை இனிமையாச்சும் நிம்மதியாக வச்சுக்கோ. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம். அப்போ நாளைக்கு இந்த வீட்டுகளை காலி பண்ணிவிட்டு சாமான்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், விற்றுருவேன். வேணாம், கட்டில் வீட்டிலலாம் இருக்குது, மெத்தையெல்லாம் இருக்குது. பேரன் பிறந்தக்காண்டி வாங்கி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி வந்தேன் டெலிவரி பார்க்க. SRMல வச்சு டெலிவரி பார்த்தேன். டெலிவரி பார்த்து குழந்தை விட்டுட்டு போனேன். கட்டில், மெத்தை, கொலுசு, அரணா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனேன். இப்போ எதுவுமே இல்லை, இருக்கிறது அந்த கட்டிலும் ஃப்ரிட்ஜும் தான் இருக்குது. அதையும் நான் கொடுத்துட்டு காலி பண்ணிட்டு அவனை வச்சு. ஏன்னா எனக்கு இன்னுமே ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்க? இல்லை மேடம், வாங்கி கொடுக்க வேண்டிய இல்லை மேடம், முடிஞ்சு போச்சு. இன்னி வாங்கி கொடுக்க எனக்கு கடன் வாங்க இடமும் இல்லை, கொடுக்க ஆளும் இல்லை எனக்கு. இப்போ எனக்கு கொடுக்க ஆள் இல்லை. இப்போ கடைசியாக இங்கே வர்றதுக்காண்டி ஒரே ஒரு 1/2 பவுன் தோடு வச்சுருந்தேன், அதை கொண்டு அடகு வச்சுட்டு இந்த வந்திருக்கேன். நான் இப்போ டிக்கெட் போட்டு நான் வந்தேன். ஏன்னா இதையும் இந்த சான்ஸையும் விட்டோம்னா மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, நம்ம பிள்ளையை திருத்தேன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஆதங்கம். எல்லாம் எவ்வளோ நான் டிவியில் பார்த்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, என் பிள்ளைக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பி நான் வந்திருக்கேன். ட்ரை பண்ண அவ்வளோதான் மேடம், ட்ரை பண்ணும். நீ தான் உறுதியாக இருக்கும். ஓகே சரி, அம்மா வைஃபையும் கூட்டிகிட்டு போப்பா. நன்றிங்க. முருகா கரெக்டாக இருக்கும். காயத்ரி உஷார் ஹரு என்ன? சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க். அந்த அம்மா வாழ்க்கை பூரா உழைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அவங்களுக்கு எனக்கு அவங்கள பார்த்துட்டு அந்த பொண்ணை பாருங்களேன். ஆனால் அந்த அம்மா கொடுத்து வச்சிருக்காங்க இப்படி ஒரு மருமக, அந்த பொண்ணு இப்படி ஒரு மாமியார். அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன், அநியாயமாக ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டான். நல்ல ஃபேமிலி ஆக்சுவலி, எப்படியாவது அவனுக்கு சரியாகணும். ஸோ அந்த குழந்தைய பார்த்துட்டு எனக்கு இவங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஃபேசினேட்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா மாமியார் மருமகள் கூட இவ்வளோ பாசமானு எவ்வளோ சொல்கிறோம்ல, நம்ம மாமியார் வந்து பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவங்க உதாரணமாக இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்ம ட்ரை பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நம்பி வருவோருக்கு தன்னலமின்றி உதவி செய் என்பதே நமது உண்மை வெல்லும் நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கம். ஆனால் உதவி செய்ய நினைப்போரையும் கூட சோதித்து பார்க்கும் நிகழ்வுகளும் நடக்கவே செய்கிறது. தனது மகன் திருமுருகனை தீய பழக்கங்களிலிருந்து மீட்டுக் கொடுங்கள் என நம்மிடம் பல நாட்களாக கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தார் அந்தமான் மாரியம்மாள். அதன் காரணமாக நமது நிகழ்ச்சிக்கு வரவழைக்கப்பட்டு நிகழ்ச்சியின் மூலம் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துவிட ஆல்கஹாலிக் அனானிமஸ் அமைப்பினர் பலரிடமும் உதவி கோரினார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அதற்கிணங்க பல AA தன்னார்வலர்களும் திருமுருகனை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து மீட்டு கொண்டு வரும் உதவியை செய்ய முன் வந்தனர். TTK ஃபவுண்டேஷனில் சேர்த்துவிட நமது உண்மை வெல்லும் குழு திருமுருகனை அழைத்துச் சென்றபோது தனது மகனுடன் உண்மை வெல்லும் குழுவின் ரிப்போர்ட்டர் ஒருவர் அந்த மறுவாழ்வு மையத்திலேயே தங்கி உடன் இருந்து அவரை பராமரித்து பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறி வாதம் செய்ய ஆரம்பித்தனர். அதன் பிறகு
நமது குழுவினரின் பெரிய முயற்சியில் சென்னையில் ஒரு தன்னார்வ அமைப்புடன் பேசி சம்மதம் பெற்று திருமுருகனை அங்கு அழைத்துச் செல்ல நமது குழு தயாரான போது திருமுருகனின் தாய் மாரியம்மாள் நாங்கள் வர முடியாது என்று சொன்னதோடு நமது உண்மை வெல்லும் குழுவினரையும் தரக்குறைவாக பேசி நோகடிக்கச் செய்தார். மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்து நிச்சயம் அவதூறு பரப்புவேன் என்று கூறியதோடு சிறிது சிறிதாக மிரட்டும் தொனியிலும் பேச ஆரம்பித்தனர். தற்போதும் உங்கள் மகனுக்கு நாங்கள் உதவ தயார் என்று நாம் எவ்வளவோ கூறியும் அவர் சிறிதும் செவிசாய்க்கவே இல்லை. என் மகனை நான் எங்க வேணாலும் சேர்த்து விட்டுக்கிறேன், உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று கூறியதோடு அடுத்த நாளே அவர்கள் அந்தமானுக்கு புறப்பட்டு சென்றனர். இந்த காலத்தில் உதவி செய்வதாகினும் ஜாக்கிரதை வேண்டும் என்பது போல் தோன்றியது நமது குழுவினருக்கு.